ட்ரம்ப் பதவியேற்றதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷுக்கு அ தன்னா கவர்மெண்ட் யுஎஸ் கவர்மெண்ட் குடுக்கப்படுற ஃபினான்ஷியல் எய்ட் அப்படி அத வந்து 1972லேருந்து குடுத்துட்ருக்காங்க. இதுவரைக்கும் $6 பில்லியன் வந்து வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் செப்டம்பர் 2024லேயும் கூட $202 மில்லியன் வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லா விதமான இந்த எய்ட்ஸ் அதாவது சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து டெம்பரரியா 90 டேஸ்க்கு இந்த இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் அந்த யூனஸ் அவர் தலைமையில் இருக்கிற இன்ட்ரீம் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. காரணம் அவர் சொல்கிறது, அவருக்கு இந்துக்கள் மேலே நடக்கப்படுற அடக்குமுறைகள் வந்து தவறு, ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் வந்து நடத்துகிற முறை தவறாக இருக்குது. ஸோ அதனால் நான் இனிமேல் இந்த சப்போர்ட் வந்து இப்போதைக்கு வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இது வந்து மறைமுகமாக வந்து திருப்பூர் இந்தியன் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுக்கே ஒரு பெரிய ப்ளஸ் தான். காரணம் என்னென்னா, சைனா நம்பர் 1 ஒசேரியன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸில் வேர்ல்டில், நம்பர் 2 பங்களாதேஷ், நம்பர் 3 நம்ம வரோம் அஸ் இன் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில். ஸோ இந்த பங்களாதேஷ் இடையில இருக்கிற அந்த எல்லா விதமான லோ காஸ்ட் வேல்யூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பங்களாதேஷ் தான் போகும். யூஎஸ்லேருந்து யூரோப்பில் பெருசாக இருக்காது, யூஎஸ்லேருந்து போகிறதெல்லாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் இப்போ இந்த ப்ராப்ளம்னால பங்களாதேஷ்க்கு ஒரு பெரிய சர்வைவல் இஷ்யூ வரும். லேபர் வேஜஸ்லேருந்து அவங்களோட சஸ்டெயின் பண்ணுறதுலேருந்து, ஏன்னா 85% அவங்க கார்மெண்ட் நம்பி தான் இருக்காங்க. ஸோ அது அத்தனையுமே வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா அடுத்த ஒரு பெரிய மேஜர் டெக்ஸ்டைல் ஈகோசிஸ்டம் உள்ள ஒரு கண்ட்ரி. ஆனால் நம்ம வந்து வழக்கமாக நாம் முன்னாடியே இதை பற்றி பேசியிருக்கோம். அதில் சொன்னது போல் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ வேகமாக துரிதப்படுத்தி பெருசுப்படுத்தி நம்ம எவ்வளோ காம்படிட்டிவான ப்ரைஸில் இதை வந்து பையர்ஸை நம்ம அக்வயர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இதோட பெனிஃபிட்ஸை நம்மளால் எடுக்க முடியும். இப்போது ஆல்ரெடி எவ்வளோ பங்களாதேஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எந்தளவுக்கு இருக்குது, அது நம்ம கன்வெர்ட் ஆச்சுன்னா எந்தளவுக்கு நமக்கு சார் நம்ம இப்போ வந்து நம்ம 40 பில்லியன் 44 பில்லியன் பண்ணுறத காட்டிலும் நம்மளோட 3 மடங்கு அவங்க 2.5 டைம்ஸ் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. சைனா ஆல்மோஸ்ட் 5-6 டைம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பங்களாதேஷோடது லோ காஸ்ட், அவங்களோட யூஎஸ்பியே வந்து லோ காஸ்ட் அப்பேரல்ஸ். அவங்களோட காம்படிட்டிவாக வந்து யாராலையும் கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து காட்டன் ஆகட்டும், பாலி எல்லாமே வந்து லோ காஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது நம்ம கன்வர்ஷனுக்கு நம்மளுக்கு வரணும் அப்படின்னா பாசிபிலிட்டி இருக்குது. நம்மளது வந்து இப்போ நம்ம ரீசைக்கிள்டு யான் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் பயங்கர இங்கே இந்தியா தான் பெரிய லெவலில் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அங்கே வேஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட்லேருந்து ஃபைபர் யானெல்லாம் வருது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ஹைலி ஃபோக்கஸ் பண்ணால் ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை ஜாஸ்தி கேப்சர் பண்ண முடியும். அது போக வந்து இங்கே அந்தளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பேசிக்கலி டெவலப் பண்ணணும். இங்கே அதாவது வெர்டிக்கல் இன்டெகிரேஷன் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரம் யான் டு ஃபினிஷிங் வரைக்கும் இருக்கிற யூனிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதெல்லாம் அதிகப்படுத்தி பிஎல்ஐயோட யூஸ், இப்போ கவர்மெண்ட் கொடுக்குற பிஎல்ஐ இப்போ அடுத்து கார்மெண்ட் செக்டருக்கும் வரும், அதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபேக்ட்ரிஸ் வந்து அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால் பங்களாதேஷோட பங்கு நம்ம எடுக்கலாம். இப்போ அவங்க அமெரிக்காவுக்கு பண்ணக்கூடிய அந்த வேல்யூ எவ்வளோ இருக்குது எக்ஸ்போர்ட், அதில் நமக்கு இப்போது எவ்வளோ வரக்கு வாய்ப்பு இருக்கும் சார்? அமெரிக்கா அதாவது இப்போ நான் தான் சொன்ன மாதிரிங்க, இப்போ அவங்க ஆல்மோஸ்ட் வந்து 100 பில்லியன் 120 பில்லியன் பண்ணிகிட்டு இருக்கிறதுல 50-60% யூஎஸ்க்கு தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் யூஎஸ் அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதே. அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டெபிலிட்டி வேணும், அதுபோக ரீஜனல் ஸ்டெபிலிட்டி, ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. பட் அந்த ஸ்டெபிலிட்டிக்காக தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதே. ஸோ அந்த மேஜர் கன்வர்ஷன் நிற்கும் போது உடனே நின்றாது, பட் அந்த சப்போர்ட் சிஸ்டம் நிற்கும் போது அவங்க திணறுவாங்க, அவங்களுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ ஒரு 25-30% வந்து அடுத்தது சைனாவுக்கு போகக்கூடாதுன்னு விரும்புகிறனால இந்தியாவுக்கு தான் வரும். அதெல்லாம் அவ்வளோ பல்க் ஹியூஜ் ஆர்டர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு திருப்பூரில் ஃபேக்ட்ரிஸ் கம்மியாக இருக்குது. அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளோட இதை வளர்த்துக்கணும்.